கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான வேளையில ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்த சிலாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய மனதையும் சிந்தையையும் திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய யோவான் காயு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எழுதினதான ஒரு மிகச்சிறிய நிருபம்தான் இந்த 3 யோவான் நிருபம். இதிலே அவர் மிகவும் நேசிக்கக்கூடிய அவருடைய ஆவிக்குரிய மகனுக்கு பல சத்தியங்களை எழுதி உணர்த்துகிறதையும் அவரை உற்சாகப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் அவர்கள் நேசிக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலே மிகவும் பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய சாட்சி, அவர்களுடைய நடக்கைகள், இவைகள் எல்லாவற்றிலேயும் அவர்கள் பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி காயுவுக்கு எழுதப்பட்ட சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். நாம் வாசித்த இந்த 1வது வசனத்திலே, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இந்த காயுவனுடைய குணாதிசயங்களிலே முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிரியமானவன் என்று. பிரியமானவன் என்கிறது அன்பு, அது நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியது. பிரியமானவன் என்று சொல்லும் பொழுது அன்புக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையாக அது காணப்படுகின்றது. ஆம், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் அவர்களுடைய கையின் கீழே கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை மிகவும் பிரியமானவர்களாக காண்கிறார்கள். இங்கே யோவான் அப்போஸ்தலன் மட்டும் அப்படி காண்கிறதில்லை. பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கிறதற்கு முடியும். தானியேலிடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், தேவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்த பரலோகத்தின் தூதன் அழைக்கிறார் பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று. அதுபோல இங்கே யோவான் அப்போஸ்தலனும் அழைக்கிறார் பிரியமானவனே என்று. அப்படி என்றால் இந்த பிரியமானவன் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறது ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பு, ஒரு விசேஷித்த ஒரு அந்தஸ்து என்கிறதை நம்மால உணர்ந்து கொள்ளுகிறதற்கு முடியும். பரலோகத்தின் தூதனும் சொல்லுகிறான், பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட யோவான் அப்போஸ்தலனும் சொல்லுகிறான். அப்படியானால் இங்கே ஒரு தெய்வீகமான நிலையிலே பிரியமானவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். இங்கே பிரியமானவன் என்கிற இந்த வார்த்தை இந்த ஒரே நிருபத்தில் மட்டும் 4 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த 1வது வசனத்திலே பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. 2வது வசனத்திலே சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். திரும்ப 5வது வசனத்திலேயும் நாம் வாசிக்கிற பொழுது பிரியமானவனே என்று அங்கேயும் அழைக்கப்படுகிறார். 11வது வசனத்திலே மீண்டும் பிரியமானவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் உள்ள இந்த நிருபத்தில் 4 முறை காயுவை பிரியமானவனே பிரியமானவனே என்று அழைக்கிறார். பாருங்கள், நாம் ஒரு நபரை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறோமோ அந்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய வார்த்தைகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். உதாரணத்திற்கு நம்முடைய வீடுகளில் இருக்கிற சிறு குழந்தைகளை பெயரை மட்டும் சொல்லி அல்லாமல் அவர்கள் செல்லமாக அழைக்கிறது உண்டு. அந்த செல்ல பெயர்களை அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துவார்கள். அதை பயன்படுத்துகிறதுல தான் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இங்கேயும் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவை பிரியமானவனே 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 என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தின் அன்புக்கும் பாசத்துக்கும் அதிக பாத்திரவானாய் இருந்த காயுவை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கே முதலாவது காயுவனுடைய தன்மை, அனுபவங்கள், விசேஷித்த குணநலன்கள், அவன் பிரியமானவன். யாருக்கு பிரியமானவன் அப்படி என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு அவன் பிரியமானவன். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. எல்லாரும்
எல்லாரும் நேசிப்பார்கள், அன்பு பாராட்டுவார்கள், எல்லா தரப்பிலையும் இருக்கும். ஆனால் யார் நம்மிடத்திலே அன்பாய் இருக்கிறார்கள் என்கிற அவர்களுடைய நிலையை பொறுத்து அது அதிக மதிப்புள்ளதாக மாறுகிறது. நண்பர்கள் சிநேகமாயிருப்பார்கள், அது ஒரு அளவிலே இருக்கிறது. பெற்றோர் நேசத்தோடு பாசத்தோடு இருப்பார்கள், அதனுடைய நிலை வேறு. இங்கே யார் அன்பாய் இருக்கிறார்கள் என்றால் பரிசுத்தவான்கள் இந்த காயுவனிடத்திலே மிகவும் அன்பாய் இருக்கிறார்கள். ஆம், தேவனை நேசிக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், பரலோக ராஜ்யத்திலிருந்து பரிசுத்தமுள்ள தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் நம்மை நேசித்து பிரியமானவர்களே என்று அழைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் இந்த காயுவுக்கு கிடைத்தது. இன்னும் இதில் நம்ம வாசிக்கிற போது இந்த பிரியமானவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற 3 அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். சும்மா பிரியமானவன் என்று அழைத்து விடுகிறதில்லை. 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதை வாசிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கே பிரியமானவனே என்று அழைக்கிறார். இந்த பிரியமானவன் என்கிற அழைப்பு பரிசுத்தவான்களிடத்திலிருந்து வருகிறது. அப்போ பரிசுத்தவான்களிடத்திலிருந்து வருகிற அழைப்பு விசேஷித்த ஒன்றாக இருக்கிறது. இன்னும் அதே வசனத்தில் வாசிக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சும்மா பிரியமானவனே என்று முகத்தை பார்த்து மட்டும் ஒரு முகஸ்துதிக்காக அழைக்கிறதல்ல. பிரியமானவனே என்று சொல்லிவிட்டு உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அவருடைய உள்ளம் நிறைந்து மனதார நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும்பா, அப்படிதான் நான் ஜெபிக்கிறேன் அப்படி என்கிறார். பாருங்கள், இதில் நம்ம 2 காரியங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, தேவனுடைய மனுஷர்களுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு, நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட்டால் அவர்கள் நம்மை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும். 2வது காரியம், நாம் பரிசுத்தவான்கள் மனதார நம்மை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் பிரச்சனை பண்ணுகிறதும், வீணான வாக்குவாதங்கள், குழப்பங்கள், இடையூறுகள் எல்லாம் உண்டு பண்ணுகிறதை, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒன்றுக்கும் இடங்கொடாமல் அவர்களிடத்தில் தெய்வீக அன்போடு நாம் நடந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஜெபங்களுக்கும் மனதார ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளுக்கும் நாம் பாத்திரவான்களாக காணப்படுவோம். காயு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு சாட்சியாக இருக்கிறான். 3வதாக 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அவருக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கிறார். என்ன நம்ம வாசிக்கிறோம்? பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. அப்போ நீ தீமையெல்லாம் பின்பற்றாத, நன்மையானதையே நீ பின்பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். அப்போ பரிசுத்தவான்கள் அவனை இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நிலையில, இன்னும் ஒரு பூரண நிலையிலே பார்க்க விரும்புகிறார்கள். ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர், இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழிய உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே காயுவனுடைய 1வது அனுபவம், அவன் பரிசுத்தவான்களுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். நாமும் இப்படிப்பட்ட நல்ல அனுபவம் உள்ளவர்களாக காணப்படுவோம். உடன் விசுவாசிகளுக்கு நடுவில், நம்முடைய சபையில் ஊழியர்களுக்கு நடுவில், அவர்களுடைய மனதில் பிரியமான பிரதர், அந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதர், அந்த சகோதரி ரொம்ப நல்ல சகோதரி, கீழ்ப்படுகிறதிலையும் ஜெபிக்கிறதிலையும் ஆவிக்குரிய அனுபவங்களிலேயும் பரிசுத்தவான்களை உபசரிக்கிறதிலேயும் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல சாட்சி, பிரியமானவள் என்கிற அந்த பெயருக்கு பாத்திரவான்களாக நம்மளும் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2வதாக காயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம், 3வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 2வதாக அவன் சத்தியத்திலே நடக்கிறவன்.
சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தைகள், கற்பனைகள், கட்டளைகள். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த காரியத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இன்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம தலையிட்டு கொள்ளவே கூடாது. இப்படி நமக்கு சில வாழ்க்கை நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வேத வசனங்கள். வேத வசனத்தின்படி ஒரு மனுஷன் வாழுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய், அவன் சத்தியத்திலே நடக்கிறான். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறதும் குறைவுபட்டிருக்கிறது, அதன்படி செய்கிறதும் குறைவுபட்டிருக்கிறது. செய்திகள், பிரசங்கங்களை கேட்கிற போது அது எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் என்று யோசிக்கிறவர்கள் தான் நிறைய இருக்கிறார்களே தவிர, இந்த வார்த்தையிலிருந்து என்னோடு கர்த்தர் என்ன பேசுவார் என்று எதிர்பார்க்கிறவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். ஆகவே வேத வசனத்தை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும். வசனம் நமக்கு சொல்லுகிற போது சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றுகிறோம். கிறிஸ்தவ பெயர்கள் இருக்கிறது, கிறிஸ்தவ முறைமைகள் இருக்கிறது, கிறிஸ்தவ பண்டிகைகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளின்படி வாழுகிற வாழ்க்கை அநேகருக்குள்ள இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை தன்னுடைய அனுதின ஜீவியத்திலே கை கொண்டு வாழுகிற அனுபவம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற போது சர்ச்சில் நம்ம இருக்கிற அனுபவங்கள் வேற, வெளியே நம்ம இருக்கிற அனுபவங்கள் வேற. இரண்டையும் கலந்து விடக்கூடாது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஆராதனை என்கிற பொழுது நாம் நடந்து கொள்ளுகிற விதமும், வேலை தொழில் என்று வருகிற பொழுது அதுக்குள்ள இதையெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அது மிகப்பெரிய தவறான ஒரு காரியம். அப்படின்னா நாங்கள் இங்கே வருவோம், வசனத்தின்படி சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையில், தொழிலில், வேலையில எல்லாம் இப்படியெல்லாம் நாங்கள் இருக்க முடியாது, வசனத்தின்படியெல்லாம் அங்கே வாழ முடியாது, அப்படியெல்லாம் அங்கே நாங்கள் நடந்து கொள்ளவே முடியாது, அதனுடைய நிலைமே வேற. எல்லாம் ஒருவேளை லாஜிக்காக நமக்கு தெரியலாம், ஆனால் ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கை எல்லா இடத்திலும் ஒன்று போல தான் காணப்பட வேண்டும். நாமோ தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்கிறோமோ அதுபோல தான் உலகத்திலே நிற்க வேண்டும். உலகத்திலே எல்லாரோடும் சேர்ந்து நானும் உங்களில் ஒருவன் என்று சொல்லுகிறதும், கர்த்தருக்கு முன்பாக வருகிற போது நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறதும் இரண்டு. இது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளை மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. இயேசு பிதாவுக்கு முன்னே எப்படி இருந்தாரோ அதுபோல தான் இந்த பூமியிலேயும் இருந்தார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்ததோ அதுபோல தான் மனுஷர்களுக்கு முன்பாகவும் இருந்தது. அவர்கள் தான் சாட்சி பெற்றார்கள். இன்றைக்கு வேத வசனத்தின்படி வாழுகிறவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள், எல்லா நிலைகளிலும் தான். ஆகவே வேத வசனத்தை பார்ப்போம், வசனம் சொல்லுகிறதன்படி நாம செய்வோம். அதற்கு மிஞ்சி ஒன்று நம்ம செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். ஒருவேளை வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் நடந்து கொண்டதுனாலே நமக்கு ஒரு கஷ்டம் உண்டாகலாம், ஒரு வேதனை உண்டாகலாம், ஒரு துன்பம் உண்டாகலாம், ஏன் ஒரு நஷ்டம் கூட வந்து விடலாம். அதை சகித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒரு மனுஷனை உயர்த்துகிறது அவனுடைய திறமை அல்ல, இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒரு மனுஷன் அல்ல, ஆண்டவர் தான் நம்மை உயர்த்துகிறது. அந்த ஆண்டவர் சொல்லுகிறதை நாம கேட்க வேண்டும். இந்த மனுஷன் காயு, அவன் சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறவன். சத்தியம் என்கிறது வேத வசனம், உபதேசம், அவைகளின்படி அவன் நடக்கிறவன் என்று இந்த 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து நம் 4வது வசனத்திலே வாசிக்கிற போது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ என் பிள்ளைகள், அங்கே ஒரு உரிமை பாராட்டலோடு சொல்லுகிறார். இங்கே காயு என்கிறவன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆவிக்குரிய பிள்ளை. அப்படி என்றால் அவர் இந்த காயு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை போல இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு ஊழியர்களுக்கு கீழே கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது எழுதுகிறார், முதிர் வயதுள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் நீ உன்னுடைய தகப்பனை போலவும் தாயை போலவும் நீ அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களோடு பேசிக்கொள்ள வேண்டும், மதித்து நடக்க வேண்டும்
என்று சொல்லுகிறார். உனக்கு சமமான வயதில் உள்ள சகோதரர்களும் சகோதரிகளும் உன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளைப் போல இருக்கிறார்கள். அப்படி என்றால் இளவயதுள்ள பிள்ளைகள், ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆகவே நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்கிற நிலையிலே தகப்பன்மார்களாகவும் இருக்கிறோம், உபாத்தியாயர்களாகவும் காணப்படுகிறோம். இங்கே யோவான் அப்போஸ்தலனுக்கு இவன் ஒரு ஆவிக்குரிய மகனாக காணப்பட்டான். ஆகவே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்றும் அவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 4வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் வாசிக்கிற போது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லையே. அப்போ ஊழியக்காரங்க இந்த காயுனுடைய அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற போது ஊழியக்காரர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றால், விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக காணப்படுகிறது. ஆம், நம்ம எல்லாரும் வேத வசனத்தின்படி வாழுகிறத பார்க்கிறதுக்கு தான் கர்த்தரும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அது ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நீங்க யோசித்து பார்க்கணும், நாமோ பிறருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறோமா? நம்முடைய சபைக்கு நாம் ஒரு சந்தோஷமா இருக்கிறோமா? நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு நாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறோமா? நம்மை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிற பொழுது அவங்க சந்தோஷப்படுகிறதற்கு ஏது உண்டாகிறதா? பணத்தை குறித்தல்ல, நம்முடைய வசதி வாய்ப்புகளை குறித்தல்ல, நம்முடைய படிப்போ பட்டத்தை குறித்தோ அல்ல, வேத வசனத்தின்படி சரியாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்கிற அந்த நல்ல சாட்சி நிமித்தம் உண்டாகிற சந்தோஷம்தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. பணம் கொடுக்காத சந்தோஷம், அந்தஸ்து கொடுக்காத சந்தோஷம் வேத வசனத்தின்படி நடக்கிற மனுஷனால உண்டாகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த காயுவை போல பரிசுத்தவான்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். 3வதாக 5வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவன் உண்மையுள்ள மனுஷனாய் இருக்கிறான். சகோதரருக்கும் மற்றவர்களுக்கும் அவன் செய்கிற காரியங்கள்ல உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். இந்த உண்மை என்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அந்த தாலந்துகளுடைய உவமையில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 5 தாலந்தை வாங்கினவன் 10 தாலந்தாக கொண்டு வந்து கொடுத்தான். அதை அந்த எஜமான் பெற்றுக்கொண்டு சொல்லுகிறார், நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இதுதான் ஆசீர்வாதம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவன். இப்படித்தான் வேறொருவனுடைய காரியத்தில் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தால் இவனை நம்பி உண்மையானதையே கர்த்தர் கொடுப்பார், மெய்யானதையே கொடுக்கிறதற்கு முடியும். உண்மையாயிருக்கிற மனுஷன் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். அதே நேரத்தில் ஒரு தாலந்து வாங்கினவன் உண்மையில்லாதவனாக இருந்தான், அவனுக்கு தண்டனை தான் கிடைத்தது. ஆகவே அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில உண்மையுள்ள வாழ்க்கை வாழுவோம். நீ செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஒரு மாய்மாலமாகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம இப்படி நல்லவங்களா நடந்துக்கிட்டோம், அவங்களுக்கு சில உதவிகள்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்க பிரயோஜனமாக இருப்பாங்க, நமக்கு எதுனா அவங்க செய்வாங்க, அவங்க கிட்ட நாம் ஹெல்ப் கேட்கலாம். இப்படிப்பட்ட மனசோட கிடையாது. எதிர்பார்த்து அல்ல, எதையும் எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கையே உண்மையுள்ள வாழ்க்கையாய் இருந்தால் நாம் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். நாம் மற்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஏதோ ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு பிறரிடத்தில் பழகுகிற பழக்கம் தவறான ஒன்றாக இருக்கிறது. அது யாரிடத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், நம்ம யாராக வேண்டுமானால் இருக்கலாம். மனதில் வேறொரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு தவறான எண்ணமோ ஆதாயத்துக்குரியதோ சுயநலத்துக்குரியதோ எந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு பழகினாலும் கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். இங்கே உண்மையுள்ள ஒரு மனதோடு அவன் நடந்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் சிந்தையை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை மனுஷன் உங்கள் மனதை அறிய முடியாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கவனித்து கொண்டே இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தரே ஆசீர்வதிப்பார். இன்னொரு உண்மை தெரியுமா? உண்மையாய் இருக்கக்கூடிய மனுஷனை கர்த்தர் பாதுகாக்கவும் செய்வார். யாராலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருக்கிறபடினால் அவனுக்காக கர்த்தர் வருவார்.
அதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. நான்காவதாக அவன் ஒரு சாட்சியுள்ள மனுஷனாக காணப்பட்டான். 3வது வசனத்தில் வாசிக்கிற போது, உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். யார் சாட்சி கொடுத்தாங்க தெரியுமா? அவங்கவுங்களே கொடுத்ததில்ல. காய் நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுகிறதெல்லாம் எல்லாம் ஒன்று கிடையாது. தன்னை குறித்து பேசிக் கொள்ளுகிறதெல்லாம் இல்லை. பிறர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நம்மை குறித்து பிறர் என்ன சொல்லுவார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள், நம்மோடு பழகினவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள், நம்முடைய சபையார் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள், நம்மோடு படிக்கிற மாணவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள், நம்முடைய வீட்டார் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள். இது இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை பார்த்து நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம் வீட்டிலே ஒரு விதமாகவும் வெளியே வேறு விதமாகவும் இருந்து கொள்ளுகிறோம். வெளியே ஒரு விதமாகவும் சபையில் வேறு விதமாகவும் இருந்து கொள்ளுகிறோம். நண்பர்களோடு ஒரு விதமாகவும் உறவினர்களோடு வேறு விதமாகவும் இருந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட நிலைமை அல்ல. நாம எங்க இருந்தாலும் நாமளா தான் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி நல்லதாகத்தான் இருக்கணும். நம்முடைய உண்மையை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து நற்சாட்சி நம்மை குறித்து சொல்லப்பட வேண்டும். யாராவது விரோதத்தினால நம்மளை பற்றி எதுனா சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களாய், நல்ல சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அவர்கள் கேள்விப்பட்ட சாட்சிகள் மிகவும் நல்லதாக காணப்பட்டது. அவனுடைய உண்மையை குறித்து, அவனுடைய அன்பை குறித்து மிகவும் நல்ல சாட்சியை அவன் பெற்றுக்கொண்டான். அது 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு நடுவில் சாட்சி சொன்னார்கள். பாருங்கள், சபையின் நடுவில் சொல்லப்படுகிற சாட்சி இதுதான் முக்கியம். நம்மை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் என்ன சாட்சி சொல்லப்படும், நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம். ஆகவே நாம் இன்றைக்கு 4 காரியங்கள் இந்த காயுவை குறித்து பார்த்திருக்கிறோம். முதலாவதாக அவன் பிரியமானவன். அப்படி என்றால் மனதார நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அதுவும் தேவனுடைய மனுஷர்களால், பரிசுத்தவான்களால் அவர்களுடைய அன்புக்கும் பிரியத்துக்கும் பாத்திரமான மனுஷனாக அவன் காணப்பட்டான். நாமும் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல பரிசுத்தவான்களால் நேசிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இரண்டாவதாக அவன் சத்தியத்தில் நடக்கிறவன். அப்படி என்றால் வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அவன் வாழுகிறான். நடக்கிறது என்றால் வாழ்ந்து கொள்ளுதல், தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தானா, தன்னுடைய நண்பன் சொன்னது போல அல்ல, தன்னுடைய அயலகத்தார் சொன்னது போல அல்ல, அவங்க அப்படி சொன்னாங்க எனக்கு நல்லதா பட்டுச்சுது, அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார், வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அதன்படி வாழ்ந்தான். இதுதான் வாழ்க்கை. அவங்களும் இவங்களும் சொல்றபடி, அவங்களுடைய கருத்தின்படி வாழ்றதுக்கும் அவங்க யோசனையின்படி வாழ்றதுக்கு நாம் என்ன கடனாளிகளா? ஆனால் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ நாம் கடன்பட்டு இருக்கிறோம். இந்த வழியில ஒரு மனுஷன் நடந்தால் அவன் திசை கெட்டு போக மாட்டான். சில நேரங்களில் அவங்க சொன்னாங்கன்ட்டு நினைச்சு சரியா தான் இருக்கும்னு நான் செஞ்சிட்டேன், அப்புறமா அதனுடைய கடை முடிவில் நான் இப்படி அகப்பட்டு நின்று இருக்கிறேன், அவங்களால தான் நான் இப்படி அகப்பட்டேன். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பைபிளில் இப்படி சொல்லி இருக்குது, அதனால நான் அப்படி செஞ்சேன், கடைசியில் இப்படி அகப்பட்டு கொண்டேன் என்று ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த வழியில நடக்கிறவன் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டான். இந்த வழியில நடக்கிறவனுக்கு பிரச்சனை வந்தால் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு கடவுள் வருவார், ஆண்டவர் வருவார். மனுஷன் எல்லாம் கிடையாது. மனுஷன் சொல்ற ஐடியாவின்படி நடந்தா பிரச்சனை வர்றப்போ அவனே விட்டு போயிடுவான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவனுடைய அந்த வழியில நடக்கிற காலம் வரைக்கும், நிற்கிற காலம் வரைக்கும், கால்கள் கர்த்தருடைய வழியில நிற்கிற காலம் வரைக்கும் கர்த்தரும் அந்த மனுஷனுக்காக நிற்பார். அதுதான் இந்த பாதையினுடைய மேன்மை. ஆகவே அவன் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறவனாய் இருந்தான். மூன்றாவதாக அவன் உண்மையுள்ள மனுஷனாய் காணப்பட்டான். நம்முடைய பேச்சில் உண்மை வேண்டும், நம்முடைய செயல்களில் உண்மை வேண்டும். நேற்று ஒன்றை செஞ்சுட்டு இன்னைக்கு இன்னொன்று செய்கிறதல்ல, இன்றைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு வேற ஒன்றை பேசுகிறதல்ல, அப்படி நான் சொல்லவே இல்லை என்று பொய் சொல்லுகிறதெல்லாம் இல்லை. நம்முடைய பேச்சில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய வார்த்தைகளில் நம்ம மிகவும் கவனமாக காணப்பட வேண்டும். அப்பப்போ மாற்றி பேசுகிறது, சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றி பேசுகிறது, ஆளுக்கு ஏற்றபடி மாற்றி பேசுகிறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருவன் ஆணையிட்டு கொண்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது.
நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு எனக்கு லாஸ் தான், இருந்தாலும் நான் வாய் திறந்து சொல்லிட்டேன், அதனால செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற மனுஷனை வேதாகமம் மெச்சி கொள்ளுகிறது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே மாற்றி மாற்றி பேசுகிறது உண்மையில்லாத வாழ்க்கை, உண்மையில்லாத ஜீவியம். பணத்தில் உண்மை இல்லை, வேலையில் உண்மை இல்லை, செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யாமல் எத்தனையோ பேர் அங்கங்கே சுற்றி கொண்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நேரத்து வேலையை ஒரு நாள் பூரா இழுக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு 4 நாளில் முடியக்கூடிய வேலையை அந்த வாரம் முழுவதும் இழுத்து இழுத்து செய்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது உண்மை இல்லாதவர்கள். உண்மை இல்லாதவர்களாக நம்ம வாழக்கூடாது, உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்கணும். எந்த காரியத்திலனாலும் உண்மை, குடும்ப உறவுகளுக்குள்ள உண்மை, பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மையாக இருக்கணும், புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், நம்முடைய நண்பர்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு நினைச்சு அதன்படி வாழணும் அப்படின்னா நாம மனுஷனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாகத்தான் வாழ்வோம். கர்த்தருக்கு முன்பாக நாம உண்மை இல்லை அப்படின்னா நிச்சயமா மனுஷர்களுக்கு முன்பாகவும் நம்ம உண்மை இல்லாதவங்களா தான் இருப்போம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மாய்மாலம் பண்றவங்கன்னா இவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவங்க கிடையாது, ஈஸியா சொல்லிடலாம். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறவன் எந்த இடத்திலும் உண்மையா இருப்பான். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது? கடைசியாக அவன் சாட்சி உள்ளவனாக மாறினான். உங்களை குறித்து உங்கள் நண்பர்கள் என்ன சாட்சி சொல்லுவார்கள்? சில பேரெல்லாம் சிலரை பார்க்குறப்போ ஒளிஞ்சு போய்க்கிடுவாங்க. என்ன அப்படின்னா அவங்க பார்த்தா இப்போ சரி வராது அப்படின்ட்டு. நம்மை குறித்து பிறர் என்ன சொல்லுவார்கள்? நம்மை குறித்து என்ன சொல்ல முடியும்? நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டது? சபையில் நல்ல சாட்சியோடு இருப்போம். வேலையில், வீடுகளில், உறவுகளில், அயலகத்தாரில், பழகுகிற இடங்களில், எல்லா இடங்களிலும் நல்ல சாட்சி உள்ளவர்களாக வாழ்வோம். நல்லதை செஞ்சால் நல்ல சாட்சி வரும், கெட்டதை செஞ்சால் கெட்ட சாட்சி வரும். நம்முடைய நடக்கையை பொறுத்து தான் நம்முடைய சாட்சி இருக்கிறது. ஆகவே காயு இந்த 4 அனுபவங்களிலும் அவன் சாட்சி பெற்றவனாக, மெச்சி கொள்ளப்படத்தக்கவனாய் காணப்பட்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவோம். காயுவை போல நற்சாட்சி உள்ளவர்களாக ஜீவிப்போம். இந்த வசனங்களின்படி கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்துவாராக. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான வேத வசனத்தை தியானித்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காயுவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இந்த 4 குணநலன்களும் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அனுபவங்களிலே எங்களை நடத்தும். அது உமக்கும் பிரியமானதா இருக்கிறதே. கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் எங்களிலே செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் இந்த காயுவுக்குள்ளே இருந்த நல்ல குணாதிசயங்களை தந்து ஆசீர்வாதமாக நடத்துவாராக. ஆமென்.